இன்னைக்கு வள்ளல் மீடியாவில் பாரிசலன் அவர்கள் வந்து போட்ட வீடியோவில் வந்து 22வது நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வந்து என்னை பற்றி தான் பேசியிருந்தாரு. அதுக்கான ஒரு ரிப்ளை வீடியோ இது. மற்றபடி பாரி அவர்களே உங்களை வந்து ட்ரிகர் பண்ணணும், கோவப்படுத்தணும்னு இந்த வீடியோ கிடையாது. ஜஸ்ட் பியூர் எஜுகேஷன் பர்பஸ் தான். இதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட்லாம் பண்ணாதீங்க. ஸோ தட் இது அப்படியே சும்மா சும்மா வளர்ந்து போயிட்டுருக்கும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ஐ எம் மோர் தென் ஹாப்பி. ஸோ இல்லை அப்படின்னா லெட்ஸ் கோ ஃபார் அ டிபேட். பட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா லெட்ஸ் லீவ் இட் ரைட் ஹியர். இது வந்து பாலிடிக்ஸ் பண்ணுற சேனல் கிடையாது. ஸோ நான் இதில் வந்து எனக்கு தோன்ற ஒரு சில விஷயங்களை சொல்லுவேன். மற்றபடி அவ்வளோதான். ஸோ வெல்கம் டு ஆஸ்ட்ரகம் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லெவன் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அதேமாதிரி கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறது, நக்கலாக பேசுகிறது, டாக்ஸிக்காக இருக்கிறது, இதெல்லாம் வந்து டெலீட் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒன்று கொடுப்பீங்க, உங்களுக்கு திரும்ப 4 வரும். அப்புறம் இதுதான் நம்ம எக்ஸ் பிளாட்ஃபார்ம் நீங்கள் போய் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேட்டாக தான் இருக்குது. ஸோ அந்தமாரி நம்ம யூடியூபையும் நம்ம மாற்ற வேணாம். ஸோ இங்கே ஹேட்டுக்கு நம்ம இது பண்ணி எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. நான் ஒன்று சொல்கிறது தப்பாக இன்டெலிஜென்ட்டாக எடுத்து வைங்க, நான் சொல்கிறது தப்புன்னு பொலைட்டாக எடுத்து வைங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட கற்றுக்க முடியும், 4 பேர் உங்கள்கிட்ட கற்றுப்பாங்க. நீங்கள் ஒரு மதத்தை ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, ஒரு ஜாதியை ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, ஒரு கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு வசந்த ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாரி நடந்துக்கோங்க. நீங்கள் வந்து உங்களை தரந்தாழ்த்திக்காதீங்க. நீங்கள் உங்களை தரந்தாழ்த்தி காமிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களை மட்டும் அவங்க மட்டமாக நினைக்க மாட்டாங்க. நீங்கள் எதை சார்ந்து ரெப்ரசென்ட் பண்ணுறீங்களோ அதையுமே மட்டமாக நினைப்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுட்டு பேசுங்க, ஓகே? ஸோ இப்போ எப்படி பண்ணுறோன்னா வந்து பாரி அவர்கள் வந்து பேசின இதிலிருந்து நான் ரெஸ்பான்ஸ் அப்படியே நான் கொடுக்குறேன். ஸோ ஸோ லெட்ஸ் கோ. நல்லிணக்கம் வருமா? இப்போ இவ்வளோ வெயிட்டை நம்ம சுமந்துட்டு போகிறோம். சும்மா சில பேர் வந்துட்டு என் கூட போட்டி போட வரியா பாரி யார் பண்ணீங்களா? உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குது? உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குது? ஏதாவது கனவு இருக்கா உனக்கு? மேக்ஸிமம் என்ன யூடியூப்ல பேசணுங்கிறத மட்டும்தான் நீங்கள் வச்சுட்டு இருப்பீங்க. யூடியூப்ல ஒரு 10 பேர் பாராட்டுறாங்கன்னு நினைப்பீங்க. சரி, நோக்கம் என்ன இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு. நோக்கம் வந்து இன்றைக்கி வந்து லண்டனில் வந்து நம்ம கண்ணு முன்னாடி நம்மளோட வாழ்க்கை இந்த லைஃப் டைமில் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 20 இயர்ஸ்குள்ளே நீங்கள் பார்ப்பீங்க. நான் சொல்கிறத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய சிவில் வார் வரும், அதில் நிறைய பேர் உயிரிழப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லிட்டேன். உங்கள் கண்ணு முன்னாடி லண்டனில் நீங்கள் பார்ப்பீங்க, ஜெர்மனியில் நீங்கள் பார்ப்பீங்க, ஸ்வீடனில் நீங்கள் பார்ப்பீங்க, ஆஸ்திரியாவில் நீங்கள் பார்ப்பீங்க, யூரோப்பில் இருக்கிற ஸ்பெயின்லேருந்து மற்ற கண்ட்ரீஸை நீங்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து எல்லா கண்ட்ரீஸ்லையும் நீங்கள் பார்ப்பீங்க. பெரிய சிவில் வார் வரும். இது நீங்கள் வந்து இந்த லைஃப் டைமில் நீங்கள் வந்து, ஏன்னா இப்போ டெய்லியும் நடந்துகிட்டு இருக்குது கான்ஃப்ளிக்ட்டு. இது அப்படியே போய்கிட்டே இருக்குமா? இந்த சின்ன சின்ன கான்ஃப்ளிக்டாக வந்து சின்ன சின்ன டெரரிஸ்ட் அட்டாக்காக வந்து அப்படியே மக்கள் விட்டுக்கிட்டே இருப்பாங்களா? ஒரு சமயத்தில் வந்து அவனுக்கும் எல்லாத்துக்கும் கோபம் வரதான் செய்யும். இது எங்கே போய் முடியும்? ஸோ அதனால் நோக்கன்றது எனக்கு வந்து இதை நம்ம வந்து இப்போவே வந்து அட்ரஸ் பண்ணணும். இதை வந்து இப்போவே தெளிவுபடுத்தணும். நம்ம வந்து விட்டுட்டு இன்னும் 40 வருஷம்தான், இந்த 40-50 வருஷம்தான் இந்தியாவோட டைம். ஸோ அந்த 40-50 வருஷம் கழித்து இப்போ இருக்கிற இந்தியா அப்போ இருக்காது. இப்போ பேசுகிற உரிமை எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, அது அப்புறம் இருக்காது. ஈரானில் என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும். ஈரானில் வந்து ஷா ஆட்சி போனதுக்கப்புறம் வந்து யாரால் ஷா ஆட்சி போச்சு பார்த்திங்கன்னா லெஃப்டிஸ்னால். அங்கே முகாஜிதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஃப்டிஸ் தான் வந்து, அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் இஸ்லாமிஸ்ட்டுன்னு அவங்க பேர். நீங்கள் அவங்கள பற்றி படித்து பாருங்க. அவங்க வந்து அவ்வளோ ரிஃபர்மேஷன் பண்ணி ஒரு மாடர்ன் எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணணும், எல்லாரையும் ஒத்துக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த இஸ்லாமிக் ரெஜிம் வந்த உடனேயே அந்த லெஃப்டிஸ் எல்லாத்தையும் தான் ஃபஸ்ட்டு கொண்டாங்க. கிட்டத்தட்ட 5000 பேர் முஜாஹிதீனை வந்து கொண்டாங்க. அந்த லெஃப்டிஸ் எல்லாத்தையும் கொண்டாங்க. இத்தனைக்கும் அவங்க கூட சேர்ந்து தான் வந்து அந்த ரெவோல்ட்டே பண்ணாங்க. இவங்க இஸ்லாமிக் ரெஜிமும் அண்ட் இந்த லெஃப்டிஸும் சேர்ந்து தான் பண்ணாங்க. கடைசியாக வந்தவொடனே லெஃப்டிஸ் எல்லாத்தையும் கொண்டாங்க. ஸோ அதனால் தெளிவாக இருங்க. ஸோ என்னோடய நோக்கம் வந்து எனக்கு வந்து நாளைக்கு என் பிள்ளைங்க, உங்கள் பிள்ளைங்க, உங்கள் பேரங்க எல்லோரும் இருப்பாங்க. அவங்களும் வந்து நம்ம இன்றைக்கி வாழ்கிற இதே சுதந்திரத்தோடு அவங்களும் வாழணும். அவங்களுக்கும் வாழ்கிற உரிமை இருக்கணும். ஓகே, அதேமாரி வந்து நான் வெறும் யூடியூப்பில் வீடியோ போடுறது கிடையாது. ஸோ எனக்கு வந்து நிறைய லட்சியங்கள்லாம் இருக்குது பாரி. என்னோடய லிங்க்டினை போய் நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் வந்து 16 கம்பெனி ரன் பண்ணுறேன். என்னோடய கோஃபவுண்டர்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 60 பேர். அது எல்லாருமே வந்து என்னமாரி சாதாரண மிடில் கிளாஸ் பேக்ரவுண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் அவங்க என் கம்பெனியில் எல்லாருமே என் சேனலில் இருக்கிறவங்க தான். என் சேனலில் இருக்கிறவங்க தான். அதில் தமிழர்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க, நீங்கள் எல்லா ஜாதிக்காரங்களும் அதில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் தான் நான் எடுத்து என் கம்பெனியில் போட்டு, நான் என் சொந்த பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணி, என்னோடய டைம் எல்லாத்தையும் போட்டு, எனக்கு இருக்கிற இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு அந்த கம்பெனிஸ் எல்லாத்தையும் இப்போ நான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த கம்பெனிஸ் எல்லாமே இப்போ வந்து கேஷ் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. எல்லாத்துலையும் இன்கம் வந்துட்டுருக்கு. அவங்க எல்லாத்துக்கும் இன்னொரு இன்கம் வரப்போகுது. அடுத்து அந்த கம்பெனிலாம் பெருசாச்சு அப்படின்னா அவங்க ஃபுல் டைமாக அதை ரன் பண்ண முடியும். அவங்களுக்குன்னு ஒரு வாழ்வாதாரத்தை நான் உருவாக்குறேன். இந்த மாதிரி வந்து நான் 1 லட்சம் ஆண்டர்ப்ரனரை நான் உருவாக்கணும். என்னோட இன்ஸ்டாகிராமில் போயிட்டு இது வரைக்கும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பேன். ஒரு 100-150 ஸ்டார்ட் அப்ஸுக்கு வந்து நான் கைட் பண்ணியிருப்பேன் ஃப்ரீயாக. அதுவும் இல்லாமல் என்னோடய யூடியூப் சேனலில் வந்து இது வரைக்கும் வந்த எல்லா இன்கமையும் வந்து நான் டொனேட் பண்ணியிருக்கிறேன்.
என்னோட லிங்க்டின்ல போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 32, 33, 35 யூனிவர்சிட்டிக்கு வந்து நான் கெஸ்ட் லெக்சர் கொடுத்துருப்பேன். அந்த ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. எனக்கு என்ன பே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அந்த எல்லா ஃபீஸுமே அந்த காலேஜ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து பக்கத்தில் இருக்கிற ஓல்டேஜ் ஹோமில் போய் நான் டொனேட் பண்ண சொல்லியிருக்கேன். நான் கடைசியாக வந்து ஸ்கூலில் பண்ண இதில் கோயம்புத்தூரில் பண்ண ஈவெண்ட் முதற்கொண்டு நீங்கள் போய் அந்த கால் பண்ணி கேளுங்க. அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர்கிட்ட கால் பண்ணி கேளுங்க. நான் எவ்வளோ காசு வாங்கினேன் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு. வந்து நைட்டும் பகலுமா ஒரு நாளைக்கு 4 ஈவெண்ட் 5 ஈவெண்ட்டு குழந்தைங்கள்ட்ட பார்க்குறது, பேரண்ட்ஸ்கிட்ட பார்க்குறது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறது, இதெல்லாம் வந்து காசுக்காக கிடையாது பாரி. இது வந்து சும்மா ஒரு யூடியூப்காக அப்படிலாம் கிடையாது. எனக்கு இது வந்து என்னோட சேனல் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சேனலும் கிடையாது. நான் வந்து டெக்கு, பிஸ்னஸு, கரண்ட் ஈவெண்ட்ஸ் எனக்கு தோன்ற விஷயம் கரெக்டானா கரெக்டு. எனக்கு வந்து நான் மட்டும் வளர்ந்தா போதும், இவங்களாம் எக்கடா கெட்டு போனா என்ன இப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்னாலஜி பேசுகிறவங்களாம் யாருமே பிஸ்னஸ் இதை பற்றி பேச மாட்டாங்க, கரண்ட் ஈவெண்ட்ஸை பற்றி பேச மாட்டாங்க, பாலிடிக்ஸை பற்றி பேச மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஒப்பீனியன் இருக்கும், ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னால் அவங்க பிஸ்னஸ் கெட்டுரும், அவங்க பொழப்பு கெட்டுரும். பட் எனக்கு வந்து அது பொழப்பு கெட்டாலும் பரவாயில்ல, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து நான் சும்மா வந்து மூடி மறைச்சி நான் மட்டும் நல்லவனாக இருந்துட்டு நல்லா வாழ்ந்துட்டு இவங்களாம் எக்கடா கெட்டு போனாலும் என்னால் இருக்க முடியல. எனக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சால் தப்புன்னு சொல்ல தான் தோணுது எனக்கு. ஸோ அதேமாரி வந்து லட்சியம் இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க. எனக்கு வந்து இந்த சேனலில் வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர் உருவாக்கல. என்னோடய பழைய வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். 1,00,000 ஆண்டர்ப்ரனர்ஸை உருவாக்குறது தான் என்னோடய கோலே. ஸ்ரீலங்காவில் இப்போ நான் சொல்கிறேன், இதை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. என்னோடய கம்பெனிஸ்லாம் க்ரோ ஆச்சு அப்படின்னா ஸ்ரீலங்காவில் ஈழம் டவர்ஸ்னு சொல்லி நாங்கள் ஒன்று கட்டி அங்கே தமிழர்களுக்கு வேலை கொடுத்து படிப்பு கொடுத்து எல்லாம் பண்ண தான் போகிறோம். இதை எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்ரீலங்கன் கில்லிங் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் 4ல் ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு. அதை பார்த்துட்டு நாள் கணக்கில் நான் சாப்பிடக்கூட முடியல. அப்போ நான் எடுத்த உறுதிமொழி, அதுக்காக நான் செஞ்சு தீருவேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து மற்றவங்களுக்கு லட்சியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி தெரியாமல் சொல்லாதீங்க. ஸோ லட்சியம்லாம் இருக்குது, ஓகேவா? எங்களுடைய கனவு வந்து பல ஆயிரம் ஆண்டு கால கனவுகள். இந்த பல ஆயிரம் ஆண்டுக்கான கனவு வந்து இன்னும் ஒரு 50 வருஷத்தில் முடிவுக்கு வரப்போகுது. அதுக்காக வந்து அதுக்குள்ளார வந்து நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு ஒரு வளர்ச்சி, நம்மளுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்படி ரொம்ப குறுகிய வட்டத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த கனவு இன்னும் 1000 வருஷம் நம்ம தாண்டி வந்துட்டோம். இதே மாதிரி 2000 வருஷம் இங்கிலாந்து வந்து தாண்டி வந்துச்சு. இப்போ ஒரு கடைசி இப்போ போய் பாருங்கள் இங்கிலாந்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எவ்ரிடே வந்து ப்ரொட்டஸ்ட் நடக்குது, ரயட் நடக்குது. இதெல்லாம் எதுக்கு அகென்ஸ்டாக நடக்குது, என்னத்துக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். இங்கிலாந்தில் நடக்குது, ஸ்வீடனில் நடக்குது, ஜெர்மனியில் நடக்குது, ஸ்பெயினில் நடக்குது. ஏன் நடக்குது அப்படின்னு நியூசிலாண்டில் நடக்குது, ஆஸ்திரேலியா நடக்குது. ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். ஏன் போலண்டில் நடக்கலைன்னு சொல்லுங்கள். இங்கே நடக்கிறது ஏன் போலண்டில் நடக்கலை, எனக்கு இந்த ஒரு ஆன்சரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்துங்க. ஏன்னா இந்த ஆன்சர் நீங்கள் சொன்னாலே வில்லும். தமிழ் சமூகம் வீழ்ந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் இது விழும் இன்னும் 50 வருஷத்தில் வந்து. ஏன்னா அங்கே வந்து பிரிட்டனில் இருக்கிறது வந்து வெள்ளைக்கார கிறிஸ்டியன்ஸு. அது வந்து இப்போ விழுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போராட்டம் பண்ணிருக்கிறாங்க. நியூசிலாண்டில் அதே பிரச்சனை தான். அதேமாரி ஜெர்மனியில் அங்கே இருக்கிற ஜெர்மன் மக்கள் அதுக்கு தான் போராடுறாங்க. ஸோ இந்தமாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து அவங்க சமூகம் விழுது. இப்போ நீங்கள் லெபனன் வந்து கிறிஸ்டியன் கண்ட்ரி, இன்றைக்கி கிறிஸ்டியன் கண்ட்ரியா? சிரியாவில் கிறிஸ்டியன் பாப்புலேஷன் இருந்துச்சு. ஏன் இப்போ நீங்கள் ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கோங்க, வந்து புத்திஸ்ட் பாப்புலேஷன் இருந்துச்சு, ஹிந்து பாப்புலேஷன் இருந்துச்சு, அண்ட் கிறிஸ்டியன் பாப்புலேஷன் இருந்துச்சு. இன்றைக்கி அவங்களாம் எங்கே போனாங்க? ஏன் அவங்க பர்சன்டேஜ் வந்து கம்மியாகுது? பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க, ஏன் அங்கே பர்சன்டேஜ் கம்மியாகுது? மற்ற மைனாரிட்டிஸோட பர்சன்டேஜ் எப்படி மில்லியன் கணக்கான மக்கள் வந்து அவ்வளோ குறையிற முடியுது? அவ்வளோ பர்சன்டேஜ் எப்படி கம்மியாகுது? பங்களாதேஷில் என்ன நடந்துச்சு? மோதி மேலே தூக்கி விடுறோம். அதுக்காக வந்து பல இழப்புகளை ஒவ்வொருத்தரும் சந்திச்சுட்டு இருக்கோம். இழப்புகளை சொல்லி காட்டக்கூடாது, புரியுதுங்களா? இழப்புகளை சொல்லி காட்டக்கூடாது. அவ்வளோ இழப்புகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு வரோம். இவங்க வந்து உட்காந்துட்டு வந்து இந்த இதுக்கு டிபேட்டுக்கு வர தயாரா, அந்த இதுக்கு டிபேட்டுக்கு வர தயார்னா டிபேட்டுக்கு வரதுக்கெலாம் தயார். அந்த டிபேட்டால் விளைவது என்ன அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தை நம்ம அக்னாலேஜ் பண்ண போகிறோம். அந்த அக்னாலேஜ்மெண்ட் என்ன அப்படின்னா வந்து எனக்கு வந்து இந்த ஃப்யூச்சர் எனக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம அது தீர்மானமாக சொல்லணும். இந்த அஜெண்டாவை நோக்கி போகக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்லணும். அது போச்சுன்னா கண்ணுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு யூகேயில் நடக்க போகுது, நம்ம கண்ணு முன்னாடி சிவில் வார் நடக்க போகுது, யூரோப் ஃபுல்லாக நடக்க போகுது. ஜப்பானில் இப்போ வந்து போராட்டம் நடந்துகிட்ருக்கு. எதுக்கு அகேன்ஸ்டாக? ஏன் இந்த எல்லா கண்ட்ரீஸும் வந்து எதுக்கு அகேன்ஸ்டாக போராட்டம் பண்ணுறாங்க? நான் உடனே இஸ்லாமோஃபோபியா, நான் வந்து அவங்கள வெறுக்கிறேன். தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் பாதிக்கப்பட போகிறது முஸ்லீம்ஸும் கூட தான். எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 100-150 எக்ஸ் முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தா பரிதாபமாக இருக்குது. நான் வந்து இப்போ இந்த ஹிந்து இதுக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டேன். ஏன்ப்பா பல்லாக்கில் சாமியை தூக்குறீங்க, சாமிக்கு மேலே சேர்ந்ததுக்கு ஆசாமியை தூக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனை நீங்கள் எடுத்து பாருங்கள்.
அது ஒரு விஷயம் வந்து ஹிந்துவிசம் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹிந்துவாக நான் சொல்கிறேன். அதில் வந்து 99% ஆஃப் த ஹிந்துஸ் வந்து அதை ஆதரிக்கிறாங்க. அதில் சில சங்கீஸ் வந்து ஏதாவது ஒன்று சொன்னிச்சுன்னா மற்ற ஹிந்துஸ்லாம் போட்டு அவங்கள சாத்துறானுங்க. நீ சொல்கிறது என்னடா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுவே வந்து இது நீங்கள் இஸ்லாமிக் சேனலில் போய் பாருங்கள். இந்தமாரி ஒரு தப்பு நடக்குது, இது ஏன் நடக்குது அப்படின்ட்டு ஒரு வீடியோ இருக்காது. அப்படியே இருந்தாலும் இந்தமாரி கமெண்ட்டோட ப்ரொப்போர்ஷன் இப்படி இருக்கவே இருக்காது. ஒரு கமெண்ட் கூட வந்து ஆமாம் தப்பு தான் அப்படின்னு இருக்காது. முதல்ல இந்த வீடியோ இருக்காது. அப்படி இருந்தாலும் ஆமாம் தப்பு தான்ட்டு ஒரு கமெண்ட் இருக்காது. இதுக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இதை எங்கே போய் முடியும் அப்புறம்? இதை கண்மூடித்தனமாக கண்ணை மூடிட்டு உலகம் இருட்டுன்னு சொல்லிட்டு இதை எப்படி நீங்கள் நம்பிட்டே இருக்கிறீங்க? நல்லிணக்கமா? நல்லிணக்க நோக்கத்தோட தான் வரீங்களா? இதில் நல்லிணக்க நோக்கத்தோட இன்னும் ஒரு 40 வருஷம் கழிச்சு இப்போ இங்கிலாந்து நடக்குது. ஸோ இங்கே நல்லிணக்கத்தோட தான் நடக்குதா? அப்போ அங்கே போய் என்னத்தை சொல்லுங்கள்? இப்போ ஈரானில் வந்து ப்ரொட்டஸ்டர்ஸை கொள்கிறாங்க. ஈரானில் லெஃப்டிஸ்க்கு நடந்தது என்ன நீங்களே சொல்லுங்கள். லெஃப்டிஸ்க்கு வந்து ஈரானில் இப்போ லெஃப்டிஸ் அங்கே யார் இருக்கிறா? அங்கே ஈரானில் அப்போசிஷன் பார்ட்டி இங்கே இருக்குது. அது 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 நல்லாச்சுன்னு சொல்லிட்டு இங்கே எத்தனை பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்களா? ஏன் அங்கே இன்ஸ்டாகிராம் இல்லை? ஏன் அங்கே ஃபேஸ்புக் இல்லை? ஏன் வாட்ஸ்அப் இல்லை? ஏன் ஸ்கைப் இல்லை? ஏன் டீம்ஸ் இல்லை? ஏன் ஒரு சோஷியல் மீடியா கிடையாது? ஏன் இன்டர்நெட் இல்லை? அமெரிக்கா கெட்டவன் தான், இஸ்ரேல் கெட்டவன் தான். அவன் ஊரில் அவனுக்கு எதிராக நீ போராட்டம் பண்ண முடியும். ட்ரம்ப்புக்கு எதிராக நீங்களே 1000 வீடியோ போட்டிருக்கிறீங்க. நெட்டன்யாவுக்கு அகேன்ஸ்டாக 1000 வீடியோ போட்டிருக்கிறீங்க. ஜூஸ் அகேன்ஸ்டாக போட்டிருக்கிறீங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு கமெண்ட் போட்டதுக்கு எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க நீங்கள். ஆனால் அதுக்கு வீடியோ போட முடியாது உங்களால் ஃபுல்லாக. இப்போ தெரிஞ்சுக்கோங்க, எது வந்து பார்த்து நீங்கள் பயப்படுறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போவே உங்களுக்கு இந்த பயம் இருக்குன்னா இன்னும் 40 வருஷம் கழிச்சு மெஜாரிட்டி அவங்க ஆயிட்டாங்க அப்படின்னா உங்கள் நிலைமை என்னவாக இருக்கும்? நீங்கள் எப்படி தமிழ் சமூகத்தை காப்பாற்றுவீங்க? உங்களுக்கே இவ்வளோ பயம் இருக்குன்றப்ப நீங்கள் எப்படி காப்பாற்றுவீங்க? நீங்கள் எப்படி நிற்பீங்க? எந்திரிச்சு நிற்பீங்க? இன்றைக்கி உங்களால் நிற்க முடியல. இன்றைக்கி மெஜாரிட்டியில் இருக்கிறீங்க. இன்றைக்கி உங்களால் எந்திரிச்சு தமிழ் சமூகத்துக்கு இன்றைக்கி இந்த நடக்க போகிறது நான் சொல்கிறேன். லண்டனில் நடக்குதுன்றேன். ஒரு கண்ட்ரி இல்லை, மல்டிபிள் கண்ட்ரீஸில் நடக்குதுன்றேன். நான் அதுக்காக இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் தப்பு சொல்லலை. இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரிலீஜியஸ் இஸ்லாம் இருக்குது, இன்னொன்று பொலிட்டிக்கல் இஸ்லாம் இருக்குது. அவங்க வந்து ஒரு பர்சன்டேஜ் வரது வரைக்கும் இது வந்து சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது வந்து உடனே வந்து சங்கியை நான் கோட் பண்ணுன்னா அவங்கள சொல்லாதீங்க. இது வந்து ஜப்பானில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அமெரிக்காவில் அங்கே இருக்கிற நிறைய பேர் சொல்கிறாங்க, அங்கேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. டோனி ராபின்சன் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஒரு பர்சன்டேஜ் வர வரைக்கும் அது ரிலீஜியஸ் இஸ்லாமாக மட்டும்தான் இருக்கும். அது பொலிட்டிக்கல் இஸ்லாம் மாறவே மாறாது. ஒரு பர்சன்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பொலிட்டிக்கல் இஸ்லாம். அப்போனா வந்து அவங்க ஷரியாலா கேட்பாங்க, அந்த இதுக்கு வேணும் இஸ்லாமிக் கோர்ட் வரணும், அது வரணும், இது ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நீங்கள் உடனே வந்து நான் இஸ்லாமுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து இந்த மாரி வந்து சிவில் வார் இருந்துச்சுன்னா அதில் இஸ்லாமியர்களும் தான் பாதிக்கப்பட போகிறாங்க. இந்த அஜெண்டாவை தான் நான் சொல்கிறேன், இந்த ஐடியாலஜி தான் நான் வந்து சொல்கிறேன் மிஸ்கைட் பண்ணுது மக்கள் அப்படின்ட்டு. உங்கள் நோக்கமே சக தமிழ் சமூகங்களுக்குள்ள பிளவை ஏற்படுத்துவது. அப்போ என்ன பண்ணுவேன்? வந்து உட்காந்தோடனே பிரச்சனையாக சொல்லுவேன். இதில் பிளவு என்ன ஏற்படுத்துறதுக்கு இருக்குது? அப்போ வந்து கண்மூடித்தனமாக வந்து நம்மளோட பாப்புலேஷன் கம்மியாகட்டும், அதேமாரி பாப்புலேஷன் அவங்க பாப்புலேஷன் பர்த் ரேட் அதிகம், அவங்க இன்க்ரீஸ் ஆகட்டும். இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எல்லோரும் வந்து மதம் மாறிடலாமா அடுத்தது ஒரு 20-30 வருஷம் கழித்து பயந்துட்டு? இப்போ யூகேயில் நடக்கிற மாதிரி டெய்லியும் வந்து கலவரம் போராட்டம் ஏதோ ஒன்று நடக்கும். நம்ம வேலைக்கு போகிறோம், நம்ம ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க நம்மளுக்கு இதிலெல்லாம் பண்ண முடியாது. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், கிறிஸ்டியன்ஸால், ஹிந்துஸால், புத்திஸ்டால் இவங்களெல்லாம் வந்து இது ஒரு பொழப்பாக எடுத்து பண்ண முடியாது. வெறும் வெறுப்பை பற்றி பேசுகிறது, வெறுப்பை இது பண்ணுறது, இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்மளால் ஒரு பொழப்பாக எடுத்து பண்ண முடியாது. நம்மளால் கலவரம் பண்ண முடியாது. நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் பாருங்கள், எந்த யூரோப்பியன் கண்ட்ரி எடுத்து பாருங்கள், ரயட்ஸ்னு வரிசையாக நீங்கள் போடுங்க. எதுக்காக அந்த ரயட்ஸ் நடந்ததுன்னு பாருங்கள். ஒரு ரயட் வந்து ஹிந்துஸ் பண்ணாங்க, இந்தியன்ஸ் பண்ணாங்க, புத்திஸ்ட் பண்ணாங்க, கிறிஸ்டியன்ஸ் பண்ணாங்க, மதத்துக்காக அவங்க வந்து ரயட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எத்தனை ரயட்டை நீங்கள் அங்கே பார்ப்பீங்க? பிரச்சனையாக சொல்லுவேன். சொல்லிட்டு என்ன சொல்லுவேன்? இப்படி நடந்திருக்கே, அப்படி நடந்திருக்கே, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இப்போ அதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னா, ஆமாம் அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அந்த பிரச்சனை இங்கே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ வந்து என்ன பண்ணணும்? இப்போ வந்து இப்போவே அதுக்கு பேச முடியல. அப்போ பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ யார் பேசுவா? இப்போ நீங்கள் தான் வந்து தமிழ் சமூகத்துக்காக வந்து நிற்க போகிறீங்க, தமிழ் சமூகத்துக்காக எல்லாத்தையும் செய்ய போகிறீங்க, எல்லாம் கரெக்டு. பட் பிரச்சனை வந்தால் என்ன பண்ண போகிறீங்க? அதையாவது சொல்லுங்கள். சரி ஓகே, இன்றைக்கி நான் பேசுகிறத விட்டுறேன், ஸோ நாளைக்கு பிரச்சனை வருது, என்ன பண்ணுவீங்க? அதுக்கு என்ன மெஷர் வச்சுருக்கிறீங்க? அப்போ எந்திரிச்சு நிற்பேன் அப்படின்னா தைரியமாக சொல்லுங்கள். நான் நிற்பேன், இந்தமாரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் எந்திரிச்சு நிற்பேன், நான் தைரியமாக தட்டி கேட்பேன், என்ன நடந்தாலும் சரி நான் விட மாட்டேன், நடக்கிறதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லுவீங்க அப்படின்னு அதுக்கு என்ன சொல்ல முடியும்?
நம்ம ஒருங்கிணையணும். எல்லா சாதி சண்டை நடக்குது. எத்தனை சாதிகள் எத்தனை பேர் வெட்டிட்டு செத்துருக்கான் தெரியுமா? ஒருங்கிணையணும்னா நான் வந்து நேத்திக்கு கூட ஒரு இஸ்லாமியர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். அவர்கிட்ட கேட்குறேன், ஏன்பா நான் வந்து பேசுகிறது வந்து என் மேலே கோவப்படுறீங்களே, இந்தமாரி நீங்கள் எல்லா கண்ட்ரிலையும் எதுக்கு உங்களுக்கு அகேன்ஸ்டாக மட்டும் போராட்டம் பண்ணுறாங்க? அவங்களே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அசிமுலேட் ஆக மாட்டீங்க, வந்தீங்கன்னா அந்த கல்ச்சரை வந்து ஒத்துக்க அவங்களோட ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு கல்ச்சர் இருக்கும். ஃபின்லாண்டுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கும், யூரோப்புக்கு ஒன்று இருக்கும், மற்ற கண்ட்ரீஸில் அதேமாரி இந்தியாவுக்கு ஒரு கல்ச்சர், ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு கல்ச்சர் இருக்கும். அந்த கல்ச்சரை வந்து மாற்றுறதுனால தான் அந்த லோக்கல்ஸ்காரனுக்கு கோவம் வருது. அவனோட கல்ச்சரை அக்செப்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறப்ப அது இருங்க. இப்போ நான் இங்கே இருக்கிறப்ப அவன் கல்ச்சரில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறான்னா நான் அதை போய் கெடுத்துட்டு இருக்கக்கூடாது. இது அவன் ஊர், அவன் உருவாக்கி வச்சுருக்கிறான். இப்போ நம்ம ஊரில் வந்து பாகிஸ்தான் கொடியை தூக்கிட்டு நம்ம சுற்றினா நம்மளுக்கு கோவம் வருது இல்லை? இப்போ அதே மாதிரி தான் இந்தியன்ஸ் பண்ணுறது அந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்தியன் கொடியை தூக்கிட்டு இண்டிபெண்டன்ஸ் டே பார்த்து சுற்றுறது. ஸோ அதேமாரி வந்து இந்த ஊரில் வந்து யாரை அவங்க வந்து மெயினாக வந்து போட்டு வெறுக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் என் கண்ணு முன்னாடி வந்து லாஸ்ட் இயர் நடந்துச்சு. அக்டோபரில் ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு எல்லா சிட்டிலையும். அவங்க யாருக்கு அகேன்ஸ்டாக நிற்கிறாங்க, யாருக்கு அகேன்ஸ்டாக வெறுக்கிறாங்க? ஒன்று இந்தியன்ஸு, இன்னொன்று ஜென்ரலாக முஸ்லீம்ஸுன்னு. எல்லா முஸ்லீம்ஸையும் அவங்க வந்து இந்த கண்ட்ரி முஸ்லீம்ஸும் சொல்ல, இந்தியன்ஸு இந்த முஸ்லீம்ஸ் அப்படின்ட்டு 2 பேர் தான். இந்தியன்ஸ் எதுக்கு வெறுக்கிறாங்க அவங்களே ரீசன் சொல்லியிருக்காங்க, போய் பாருங்கள். அவங்களால வந்து வீடு வந்து ரெண்ட்டுக்கு எடுக்க முடியல, எல்லா வீடையும் அவங்க விலைக்கு வாங்குறாங்க. அவங்க வந்து நிறைய வேலை, அவங்க எல்லா வேலையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க பசங்களாம் நல்லா படிக்கிறாங்க. அதாவது இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, லைஃப்பில் நல்லா இருக்கிறாங்க, வீடு வாங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. இஸ்லாமை பற்றி அப்படியா சொல்கிறாங்க? பாப்புலேஷன் வேணும்னே வந்து ஓவர் சைஸ் பண்ணுறாங்க, நம்மளை வந்து ஷரியா கேட்குறாங்க, ரயட் பண்ணுறாங்க, நம்ம கொடியை எரிக்கிறாங்க, கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க, அவங்களோட லா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்கள சொல்கிறாங்க. இப்போ அவங்களையும் என்ன கம்பேரிசன் அவங்க வச்சு பேசுகிறாங்கன்றது நீங்களே பாருங்கள். இப்போ நாளைக்கு இதே விஷயம்லாம் நம்ம ஊர்லேயும் நடக்கும். இந்த சாதிக்காரன் கேட்டீங்கன்னா எங்கள் சாதிக்காரன் எத்தனை பேர் கொண்டிருக்காங்க தெரியுமா? அந்த சாதிக்காரங்கம்மா, அந்த சாதிக்காரன் கேளுங்க, என் குடும்பத்தில் எத்தனை பேர் அவங்க கொண்டிருக்காங்க தெரியுமா? பகை மாற்றி போயிட்டு இப்போ இதை கடந்து தான் இனத்தை ஒருங்கிணைக்க முடியுமா? இதுக்கு என்ன சொல்லுவீங்க? அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இதுக்கு என்ன சொல்லுவீங்க, அதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னு இல்லை. இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு கிளியர் கட் பேட்டர்ன். ஸோ இதை வந்து பிஜேபி சொல்லுது, உலகத்தில் இருக்கிற எல்லா ரைட் விங்கும் சொல்லுது, அந்த ஊர் மக்கள் இறங்கி ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜப்பானில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது ஒருத்தங்க 2 பேர் கிடையாது. ஆஸ்திரேலியாவில் நீங்கள் லாஸ்ட் அக்டோபர் நடந்த ப்ரொட்டஸ்ட் எடுத்து பாருங்கள். இங்கே இருக்கிற வெறும் ரைட் விங்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணல. ரைட் விங்கெலாம் பாப்புலேஷன் கம்மி. இந்த கேகேஏ அந்தமாரி வந்து அதெல்லாம் நீங்கள் வந்து குறை சொல்லிருக்காதீங்க. ஸோ இங்கே இருக்கிற ஆஸ்திரேலியன் மக்கள் நீங்கள் ரேண்டமாக வந்து ஆஸ்திரேலியன் இவனுங்களோட இன்ஸ்டாகிராம் எதையோ ஒன்று எடுத்து பாருங்கள். முக்கால்வாசி பேர் வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பானுங்க, அதுக்கு போயிருப்பானுங்க. அதில் அவங்க நிறைய பேர் வந்து ரைட் விங்காக கூட இருக்க மாட்டானுங்க. அப்படியா? இத்தனை பேர் கொண்டுட்டானா? ஐயோ, இப்போ அவனை திட்டுவோம். அவன் இவ்வளோ பேர் கொண்டுட்டானா, அப்போ இவனை திட்டுவோம். எப்படி இணைவ? இனிமேதும் அந்த பகை வளராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? அந்த வழி என்ன அப்படின்னா வந்து ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட நம்ம வந்து வாழ்க்கையை வந்து லீட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ வந்து எந்த கண்ட்ரியிலும் போய்ட்டு ஹிந்துஸ் வந்து வேணும்னே வந்து ஒரு 4 பிள்ளையை பெற்றுக்கிட்டு இந்த கண்ட்ரியை வந்து அடுத்து நம்ம லா வந்து இது பண்ணணும், நம்ம இந்த இதை ஆக்கிரமிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்லாம் பண்ணுறது கிடையாது. நேச்சுரலாக அவங்க பாப்புலேஷன் வளருது, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். கிறிஸ்டின்ஸும் அதை பண்ணுறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் ஒரு 30-40 வருஷம் கழித்து ஒரு சிவில் வாரில் கொண்டு போய் விடும். அது விடக்கூடாது, அவ்வளோதான். இது வந்து அவங்கள திட்டணும்னு அவசியம் கிடையாது. அவங்க கிட்டக்க வந்து இந்த விஷயத்தை வந்து அக்னாலேஜ் பண்ணணும். நம்மளுக்கு இது தெரியும், இதை நீங்கள் பண்ணக்கூடாது, இது பண்ணுனா சிவில் வார் கொண்டு போய் விடுன்றதை நம்ம பேசணும், தைரியமாக பேசணும். அதை நான் யோசிக்கிறேன், அதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு பகை பெருசாகணும், அந்த பகை பெருசாகி அந்த பகை தீல குளிர்காயணும்னு ஆசைப்பட்டு இருக்கவங்க இதெல்லாம் பாருங்களேன். இதெல்லாம் வந்து எனக்கு இதனால் என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் வந்து டிப்பிக்கல் பொலிட்டிஷியன் டாக். இது எனக்கு வந்து எனக்கு இதனால் எனக்கு என்ன பாசிட்டிவ் எனக்கு கிடைக்கும்? நான் பொலிட்டிக்கல் யூடியூபர் கிடையாது. நான் இந்தமாரி வீடியோ போட்டால் நான் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்களே வந்து யோசித்து பதில் சொல்லுங்கள். நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து மெஜாரிட்டி பாப்புலேஷனுக்கு ஒரு விஷயம் தப்பாக இருந்தால் கூட அவங்களுக்கு இனிக்கிற மாரி நான் சொன்னேன்னா இந்நேரத்துக்கு என் சேனலுக்கு எவ்வளோ வந்திருக்கும்னு நீங்களே போய் பாருங்கள். ஓகேவா? நான் வந்து நீங்கள் சொல்கிற மாரி நான் வெறும் இஸ்லாமியர்களை வெறுக்கிறேன் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்க்கு அகேன்ஸ்டாக, ஹிந்துவிசம்க்கு அகேன்ஸ்டாக, ஹிந்துவுட்டாக்கு அகேன்ஸ்டாக, ஏன் லாஸ்ட்டாக போட்ட ஷார்ட்ஸ் ரீலில் கூட வந்து ஒரு மூட நம்பிக்கையை வந்து ஏன்டா மனுஷனை தூக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கிறேன். அதை போட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சங்கியாவது அதை போடுவானா? அதேமாரி நான் இஸ்லாமியருக்கு அகேன்ஸ்ட்னால் எதுக்கு இஸ்லாமியர்களுக்கு வேலை கொடுக்கணும்? எதுக்கு அவங்கள என் கம்பெனியில் பார்ட்னர் ஆக்கணும்? என் வீடியோ எடிட்டரு இஸ்லாமியர் தான். என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இஸ்லாமியர் இருக்காங்க. எஸ்சிஓலேருந்து நிறைய வேலை பண்ணுறவங்க இருக்காங்க, கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க.
ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து சீரியஸாக ஐம் பியாண்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து சும்மா இவங்கள வெறுக்கணும் இதெல்லாம் எனக்கு கிடையாது. இன்றைக்கி வந்து நான் என் கண்ணு முன்னாடி பார்க்குறேன், உங்கள் கூட தான் இன்றைக்கி நான் வாழ்கிறேன். என்னோட அடுத்த ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷன் கழிச்சு இருக்கிறவங்கள நான் பார்க்கவே போகிறது கிடையாது. உங்கள் கூட தான் இருக்கிறேன். நான் அதுக்கு வெறுக்க போகிறேன். நமக்கு எதிராக பேசணும்னா யாரு? இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் சண்டையை மூட்டி விட்டோம்னா அது ஒரு நெருப்பு வரும். அந்த நெருப்புல குளிர் காயலாம். இது குளிர் கிடையாது. இது என்னன்னா பொலிட்டீஷியனா? நான் வந்து கிளியராக சொல்கிறேன், லண்டனில் நடக்குது, பாரிஸில் நடக்குதுன்ட்டு. இப்போ அதேமாரி இங்கே விகிதாச்சாரத்தில் வந்து அடுத்தது இங்கே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அதே தான் இங்கேயும் நடக்க போகுது. அதானே? நாங்கள் அப்படி இல்லைப்பா. எங்களுக்கு இனம், தமிழ் இனம், இந்த தமிழ் இனத்தை ஓர்மைப்படுத்தி அவனுக்கு தமிழ் இனத்தை என்ன ஒருமைப்படுத்துவீங்க? அவங்க வந்து இப்போவே வந்து அவங்க தமிழ் பேர் வைக்கிறது கிடையாது. அவங்க வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து வணக்கம் சொன்னால் வணக்கம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் சமைச்சது நீங்கள் வந்து கொடுத்தீங்க, இல்லை கோயில் பிரசாதம் அந்த மாரினா அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்தமாரி எல்லா விஷயத்துலையும் வந்து தே ஆர் கிளியர்லி டிஸ்இன்டிகிரேட். அவங்களோட இது அசிமுலேட்டிங். இது ஆஸ்திரேலியாவில் என்ன பிரச்சனையோ கிட்டத்தட்ட அதுதான் இப்போ வர ஆரம்பிக்குது. எனக்கும் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்ருக்குறாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன், சாப்பிட்ருக்குறேன். எனக்கு இதெல்லாம் வந்து நோட் பண்ண ஆரம்பித்தது காரணம் எங்கன்னு நீங்கள் போய் நிற்பீங்க. ஏதோ ஒரு இடத்துல நடக்குது. எனக்கு இந்த ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸில் எல்லா இடத்துலையும் நடக்கல, ஏதோ ஒரு இடத்துல நடக்குது. அப்போ அதுக்கு பின்னாடி வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ புரியல. கொஞ்சம் நாள் கழித்து போனால் தான் தெரியுது ஏன் இப்படி இருக்குது, ஏன் இப்படி பண்ணாங்க. நம்மளுக்கு அந்தமாரி ஒரு அவங்கள வேறு மாரி பார்க்கலையே நம்ம மட்டும் ஏன் அவங்க வேறு மாரி பார்க்குறாங்க. நம்ம பெண்ணை ஒரு ஸ்கூல் பையன், காலேஜ் பையன் தானே. இதில் எங்கே நீங்கள் வந்து ஒருங்கிணைக்க போகிறீங்க? சரி, ஒருங்கிணைக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா? உங்கள் கட்சியில் இருக்க எல்லா இஸ்லாமியரும் தமிழ் பேர் வைக்க சொல்லுங்கள். அவங்க பிள்ளைங்களுக்கு தமிழில் பேர் வைக்க சொல்லுங்கள். ஹிந்து பேர் கூட தேவையில்லை. ஏன் வந்து தமிழில் வந்து இஸ்லாம் முறைப்படி வந்து ஏதோ ஒரு பேரே வைக்க முடியாதா? நார்மலாக வைங்க, ரிலீஜனே இல்லாமல் ஏதோ ஒரு பேரை வைங்க. மணி கினின்னு எத்தனையோ பேர் இருக்குது, அதில் என்ன ரிலீஜனாக இருக்குது? சரி, மணின்னு வச்சா கூட உடனே வந்து ஆலயம் அப்படின்னு தான் வந்துடும். சரி, வேறு என்ன ஏதாவது ஒன்று வைங்க. தமிழில் எத்தனையோ வார்த்தை இருக்குது, நான் ஒன்றும் புலவரதோ கிடையாது, என்னோட உங்களுக்கு பெட்டராக தெரியும். ஸோ அதனால் தமிழ் ஏதோ ஒரு பேரை வைக்க சொல்லுங்கள். எத்தனை பேர் வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். இருக்கக்கூடிய மத உணர்வு, அவனுக்கு இருக்கக்கூடிய சாதிய உணர்வு, அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய வர்க்க உணர்வு, அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பாலினம் சார்ந்த ஏற்றத்தாழ்வு உணர்வு, இது எல்லாத்தையும் மழுங்கடிச்சு அதற்கப்புறம் சரியான தமிழ் தேசிய உணர்வோடு அவங்கள ஒருங்கிணைச்சு கட்டமைச்சு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. இந்த பொறுப்பு வந்து எப்போ வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க? சரி, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல பொறுப்பு இருக்குன்ட்டு. சொன்ன மாரி வந்து இஸ்லாமியர்கள் உங்கள் கட்சியில் இருக்கிறாங்க, உங்கள் இதில் இருக்கிறாங்க, உங்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்களோட பசங்களுக்கு வந்து தமிழ் பேர் வச்சு நீங்கள் எனக்கு வந்து சொல்லுங்கள். ஓகே ராகுல், இங்கே பாருங்கள், நான் ஒரு 50 பேர் வந்து தமிழ் பேர் வைக்க சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அப்போ வந்து நிஜமாலுமே சொல்கிறேன், அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் அதுவே வந்து கிறிஸ்தவர் கூட எனக்கு வந்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை வேணால் வைக்க சொல்லுங்கள். அந்த பொறுப்பையும் அந்த வெயிட்டையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு இயக்கம் தாங்கி போகிறோம் அப்படின்னா சாதாரண விஷயமாக நான் பார்க்கல. மிக 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 கடினமான பயணம் தான் அது. அந்த கடினமான பயணத்தில் நம்பிக்கையோடு என் கூட தோளுக்கு துணையாக நிற்கக்கூடிய இளைஞர்களும் செயல்பாட்டாளர்களும் யாருங்கிறதான் நம்ம கேட்டு வாங்கியிருக்கிறோம். அதில் இருக்கவங்களும் எல்லாரும் அப்படியே செயல்பட்டுருவாங்கன்னு நான் சொல்லலை. கொஞ்சம் பேர் கொடுத்துருக்குறாங்க, அவங்க அடுத்து நம்ம கூட செயல்பட ஆரம்பிப்பாங்க தேர்தல் முடிஞ்சதுலேருந்து. அதுக்கப்புறம் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நம்ம எடுத்து பண்ணுவோம். சரி, இது எவ்வளோ நாளைக்கு? இப்போ வந்து லண்டனில் வந்து இருக்கிற முஸ்லீம் மேயர்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, ஸோ நீங்களே யார் பார்க்குறீங்களோ அதை போய் பண்ணுங்கள். ஸோ அந்த முஸ்லீம் மேயர்ஸ்லாம் வந்து எந்த கவுண்டியில் எந்த இடத்துல வந்து அவங்க எலெக்ட் ஆகிறாங்க, லண்டன் சிட்டி எந்த சிட்டிக்கு அவங்க மேயராக இருக்கிறாங்களோ அதில் வந்து ஒரு எலெக்ஷன் 2 எலெக்ஷனுக்கு முன்னாடி போய் பாருங்கள். அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளைக்காரர், ஒரு லெஃப்டிஸ் வந்து இருப்பார். அதாவது நம்ம ஊருக்கு படி சொல்லணுன்னா டிஎம்கேலையோ எல்லாம் லெஃப்டிஸ் தான். டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ நாம் தமிழரோ டிவிகேயோ இவங்க எல்லாருமே லெஃப்ட் தான். இதில் யாருமே ரைட்டு கிடையாது. ஸோ பிஜேபி தவிர இவங்க எல்லாருமே லெஃப்ட்டு. ஸோ இவங்கள மாரி ஒரு ஆள் தான் அங்கே வந்து எலெக்ஷன் நின்றுருப்பார். அதுக்கு முன்னாடி ஒரு 3 எலெக்ஷன் 4 எலெக்ஷன் அவர் தான் நின்றுருப்பார், ஜெயிச்சிருப்பார். அந்த கட்சியில் இருக்கிறவங்க இல்லைன்னா அவர் நின்றுருப்பார், ஒரு வெள்ளைக்காரர் இருந்திருப்பார். அவரை வந்து லாஸ்ட்டு ஒரு 2 எலெக்ஷனில் இருந்து தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. இத்தனைக்கும் அந்த லெஃப்டிஸ் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டேமர் மாதிரி வந்து இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார், அங்கே இருக்கிற மாசுக்கு காசு கொடுத்துருப்பாரு, எல்லாம் பண்ணியிருப்பார். இப்போ அவங்க மெஜாரிட்டி வந்ததுக்கப்புறம் வந்து அவர் தூக்கி போட்டு ஒரு இஸ்லாமியர் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 2 எலெக்ஷனாக வந்து அவர் தான் இருப்பார். இதுக்கப்புறம் அங்கே ஒரு வெள்ளைக்காரர் வந்து அங்கே ஜெயிக்கவே முடியாது.
அந்த வெள்ளைக்காரர் இப்போ என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஒரு ஒரு சிட்டியில் செக் பண்ணேன். அவர் வந்து இப்போ ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து ஏதோ ஒரு போர்ட் டைரக்டர் ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. ஒரு மேயராக இருந்தவர். ஸோ இப்போ நாளைக்கு வந்து இப்போ இருக்கிற லெஃப்டிஸ்ட் பொலிட்டிஷியன்ஸு டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், இல்லை பாரிசாலனோட கட்சியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு 50 வருஷம் கழித்து ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்ருப்பாங்க. அரசியல்வாதி வேலைலாம் இருக்காது. ஏன்னா நீங்கள் பாருங்களேன், இப்போ வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்து 54 இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் இருக்குது. நீங்கள் யமன் எடுத்துக்கோங்க, இல்லை லெபனான் எடுத்துக்கோங்க, கிறிஸ்டின் கண்ட்ரியாக இருந்துச்சு. சிரியாவை எடுத்துக்கோங்க, அங்கே கிறிஸ்டின் பாப்புலேஷன் நிறையா இருந்துச்சு. அண்ட் ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கோங்க, பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க, பங்களாதேஷ் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன ஒரு கடைசி ஒரு 20-30 வருஷத்தில் வந்து மற்ற மைனாரிட்டி பாப்புலேஷன் என்ன ஆச்சு அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இங்கே என்ன ஆகும்? இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இங்கே என்ன ஆகும்? இது அகெயின் வந்து நீங்கள் தயவு செஞ்சு வந்து இந்த இஸ்லாமிக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இதை எடுத்து நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து பெடல் பண்ணி வெறுப்பு கிருப்புலாம் சொல்லாதீங்க. நான் சொல்கிறது வந்து நீங்கள் இப்படி பண்ணுறதுனால இது இது எங்கே போய் முடியும்? இப்போ லண்டனில் நடக்கிற மாதிரி சிவில் வாரில் போய் முடியும். நான் சொல்கிறது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வாழ விடு. நீ வேணும்னே வந்து பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டே நீ போனேன்னா கடைசியாக இங்கே தான் போய் முடியும். இன்றைக்கி ஹிந்துஸ் மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? நார்த் இந்தியாவில் அந்த பிரச்சனை வரதுக்கான காரணம் நீ அங்கே கதையாக இருக்குது. பண்ண அட்ராசிட்டிஸ் வந்து 1-2 கிடையாது, கதையாக இருக்குது. இன்றைக்கி வந்து அதை வச்சு நீங்கள் மறைச்சி மொழிவி ஏதாவது ஒன்று சொல்லலாம். இல்லை அவுரங்கசீப் ரொம்ப நல்லவர், அவர் நல்லவர், திப்பு சுல்தான் நல்லவர்ன்ட்டு. திப்பு சுல்தானை வெறுக்கிறதுக்கே ஒரு ஊரே இருக்குது. ஒரு ஊர் வந்து திப்பு சுல்தானே வெறுக்கும். ஏன்னா அவர் பண்ண அட்ராசிட்டிஸ் அப்படி. ஆனால் நம்மளோட புக்கில் வந்து அவர் ஹீரோவை காமிச்சிருக்கிறாங்க. அவர் பண்ண அட்ராசிட்டிஸும் இருக்குது. எல்லா முகலியர்களும் அரசியல் அட்ராசிட்டி பண்ணியிருக்காங்க, எல்லா ராஜாக்களும் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க பண்ணது வந்து எஸ்பெஷலி இந்த மைனாரிட்டிஸை டார்கெட் பண்ணுறது, இந்த அதர் ரிலிஜனை டார்கெட் பண்ணுறது இருக்கிறதுனால தான் இன்னமும் அந்த ஹேட் வந்து நார்த் இந்தியாவில் இருக்குது. எனிவே அது நடக்கும். ஸோ எங்களுக்கு இன்னொன்றுங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பெருமையாக பேசுறது, நான் அப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் இப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இந்த மாதிரி பேசுறது வந்து ஒரு சிறப்பான குணம் கிடையாது. இது வந்து எனக்கு சொல்கிறா யார் சொல்கிறான்னு தெரில. ஸோ நான் வந்து சாதாரண மிடில் கிளாஸ்லேருந்து தான் வந்தேன். ஸோ இன்றைக்கி நான் உருவாக்குனது எல்லாமே நான் கஷ்டப்பட்டு 20 வருஷமாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய எல்லா வீடியோவுமே வந்து நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு போட்டது தான். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு மீட்டிங்ஸ் இருக்கும், வேலை இருக்கும். ஸோ அதனால் அவர் எனக்கு சொல்கிறாருன்னு தெரில. ஆனால் ஒரு வேளை எனக்கு சொன்னார் அப்படின்னா, ஸோ அதில் எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல. நான் ஒன்றும் சாதாரணமாக உழைச்சி ஈஸியாக வந்து எங்கள் அப்பா பணக்காரரு, நான் ஒரு பொலிட்டிஷியனோட பையன் அப்படிலாம் வரல. இந்த ஊருக்கு வரப்போ எனக்கு 20 லட்ச ரூபா கடன் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து எல்லாத்தையும் நானே தான் பண்ணேன். ஓடி நான் போய் படித்தேன், 3 வேலை செஞ்சேன். ஸோ பின்னாடி கூட பார்த்திங்கன்னா என்னோடய டாமினஸ் கேப் இருக்கும். ஸோ 3 வேலை செய்வேன் எல்லா நேரமும். ஸோ அதனால் எதுவுமே எனக்கு ஈஸியாலாம் கிடைக்கல. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ அதனால் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு கான்ஸ்டண்ட்டாக வந்து இந்த வீடியோஸ்லாம் போடுறது எனக்கு சத்தியமாக பிடிக்கல. எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. எனக்கு என்னமோ இதில் ஏதாவது நான் அச்சீவ் பண்ணுவேன்னு நினச்சி தான் அதெல்லாம் நான் போடுறேன். பட் எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி நேரம் வந்து இதில் பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணுறவங்களும் சரி, அவங்க ஒரு இன்டெலிஜென்ட்டாக ஆர்கியூ பண்ணுற மாதிரி தெரில. அவங்க தேல் கம் வித் ஸ்ட்ரைட் மைண்ட் செட், அவ்வளோதான் இதுதான் அப்படின்ட்டு. நீங்கள் எதிர்பார்த்ததை நான் சொல்லணும் இல்லை தான் சொல்கிறது அத்தனை சேனல் இருக்க போகுது. ஸோ நானும் சொல்லணும், எல்லோரும் ஒரே மாரி சொன்னாங்கன்னா அப்புறம் எங்கே போய் முடியும்? ஓகேவா? ஸோ அதனால் இது இப்படியே போச்சுன்னா ப்ராபப்ளி வந்து இந்த 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 வீடியோஸ் எல்லாமே வந்து ஐ ஸ்டாப் டூயிங் இட். ஐ டோன்ட் ரியலி கிவ் அ ஷிட். ஸோ எனக்கும் வந்து எக்கடை கெட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிஜமாக அக்கறையினால தான் இதை நான் பண்ணுறேன். இதனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் போவாங்க. எனக்கு இதில் வர இன்கம் எப்படி இருந்தாலும் நான் டொனேட் தான் பண்ணுறேன். இதுலேருந்து எனக்கு எந்த ஒரு இன்கம் இது வரைக்கும் நான் எடுக்கல. பட் சப்ஸ்கிரைபர்ஸ் போவாங்க. எனக்கு வச்சுருந்த நல்ல பேரை நான் கெடுத்துக்கிறேன். ஸோ ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் வந்து நான் வந்து அவங்கள வெறுக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த சங்கீஸ் குரூப் வந்து நான் அவங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்கிறேன், ரைட் விங்குக்கு அகென்ஸ்டாக இருக்கிறேன், பிஜேபிக்கு அகென்ஸ்டாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிஜேபி வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து ஹிந்துஸ்குள்ளார வந்து பிளவுபடுத்தாமல் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறான், பிராமின்னு ஒருத்தன் கிடையாது, இவன் கிடையாது, இந்த பிளவுபடுத்தாமல் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுருந்தாங்கன்னா அவங்களை எதிர்க்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? ஜாதியே தேவையில்லைப்பா, எல்லோரும் வாங்க, எல்லோரும் ஒன்றா இருக்கலாம்னு சொன்னால் நான் என்னத்துக்கு எதிர்க்க போகிறேன்? நான் போடுற வீடியோஸில் என்றைக்காவது வந்து பயஸ்டாக நான் எதிர்க்கிற மாதிரி இருக்கா? ஓகே. ஸோ அதனால் நான் பேசுனது வந்து ஏதாவது வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இது வந்து யாரையும் ட்ரிகர் பண்ணணும், கோவப்படுத்தணும் அப்படிலாம் கிடையாது. என்னோடய லைஃப் டைமில் வந்து நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு நான் போயிடுவேன்.
பட் இதில் கஷ்டப்படுறவங்க யார் அப்படின்னா இந்த அரசியல் கட்சிகளை ஃபாலோ பண்ணுறவங்க, இந்த அரசியல் கட்சிகளை நம்பிட்டு பின்னாடி போகிறவங்க, இவங்க தான். ஏன்னா ஒரு 40 வருஷம் கழித்து இன்றைக்கி வீராவசம் பேசுகிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பிளாட்ஃபார்மே இருக்காது. ஈரானுக்கு நீங்கள் போங்க, ஈரானில் வந்து பாரிசாலன் மாதிரி யாராவது ஒருத்தவங்க உட்காந்து பேசுகிறாங்களா, நான் வந்து நிற்பேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். அங்கே டெமோக்ரஸிலாம் கிடையாது, அங்கே அப்போசிஷன் பார்ட்டியே கிடையாது. அங்கே பார்லிமெண்ட்டில் வந்து ஆப்போசிஷனுக்கு யாராவது இருந்து கொஷின் கேட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கிடையாது. ஆப்கானிஸ்தானில் பார்த்துருக்கீங்களா? ஆப்கானிஸ்தானில் யார் அப்போசிஷன் பார்ட்டி? கிடையாது. சவுதி அரேபியாவில் பார்த்துருக்கீங்களா? கிடையாது. ஸோ பங்களாதேஷில், இப்போ பங்களாதேஷில் எதாவது தெரியுதா உங்களுக்கு? பாகிஸ்தானில் இருக்கா? பாகிஸ்தானில் இருக்கும். ஆனால் அந்த அப்போசிஷன் பார்ட்டியும் கிட்டத்தட்ட ரூலிங் பார்ட்டியும் ரெண்டும் ஒன்று தான். எது வந்தாலும் சரி ஒன்று தான். அதில் ஏதாவது ஒரு பிரசிடென்ட் வந்து அந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் இருந்திருக்கிறாரா? இந்த கேஆஸ் தான் நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ அதனால் தட்ஸ் இட் கைஸ். ஸோ அதனால் இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டு, ஸோ இஃப் பீப்புள் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங் அப்படின்னா ஹெல்ப் வித் தட். ஸோ அதனால் யூஎஸ் ஹாப்பிலி கோ இன்டு சிவில் வார். ஸோ நான் அழகாக வந்து இன்னும் ஒரு 10-20 வருஷத்தில் வந்து நான் ஒரு நியூக்ளியர் ப்ரூஃப் ஒரு பங்கரை நான் ரெடி பண்ணிட்டு ஐ வில் கோ அண்ட் லிவ் ஹாப்பிலி ஆஃப்டர் தட். ஸோ குட் லக். தேங்க்ஸ்.